சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா சும்மா பத்திக்கிட்டு எரியுது. இவளை எப்படியாவது டாக்டருக்கு படிக்கவே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்னென்னமோ திட்டம் போடுது. இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க போக கூடாது. அவ இப்ப மாசமா வேற இருக்கா. மாசமா இருக்கிறதுனால அந்த ஒரு காரணமே போதும். இப்ப தட்டிக்கு மாசமா இருக்கிறதுனால படிக்கலாம் போக முடியாது. குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா தான் நான் டாக்டருக்கு படிக்கிறத பத்தியே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ மீடியா கிட்ட போய் சொல்லணும். நம்ம வீட்டுல ஒரு வழக்கம் இருக்கு. இந்த வீட்டு பிள்ளைக, அதுவும் வயசு பிள்ளைகளாலும் சரி, வெளியில இருந்து இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, வாசப்படியை தாண்டி போய் படிக்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குதானே. அந்த வழக்கத்தினால தானே என் பிள்ளை சித்ராவையும் வெளியில இருக்கிற சாவித்திரி மக தாமரையும் படிக்க போக விடாம பாதிலே படிப்பை நிப்பாட்டினியே. ஏன் எங்களுக்கெல்லாம் எங்க பிள்ளைகளை டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க வைக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? இவ மட்டும் என்ன புதுசா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்ப இவ ஏதோ தப்பு பண்ணான்னு சொல்லி கோவலாம் பட்டிக. இப்ப இவ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதும் இப்படி அமைதியா இருக்கீங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன மாமா அர்த்தம்? அப்பாவளை டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா? அப்ப இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற வழக்கத்தை மாத்த போறீங்கன்னா அப்ப நாங்களும் வழக்கத்தை மாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ராஜாங்கத்தை கேள்வி மேல கேள்வி கேட்கவும் அப்பத்தா என்னடி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பிள்ளைய நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கிறது உண்மைதானே? அதனால தானே 10வது 12வதோட தாமரையும் சித்ராவையும் படிப்ப நிப்பாட்டணும். ஏன் எங்களுக்கெல்லாம் எங்க பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? இப்ப இருக்கிற மாதிரி டிகிரின்னு சொல்றாங்களே, எங்க பிள்ளைய பேருக்கு பின்னாடியும் டிகிரி போடணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன? அது என்ன மாமா, இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்ச்செல்விக்கு ஒரு நியாயம். இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க போக கூடாது. அதுதான் எங்களுடைய இது. நீங்க இதுக்கும் மேல உங்க மருமகளை நீங்க டாக்டருக்கு படிக்க வைப்பீங்க அப்படின்னா நாங்களும் எங்களுடைய வழக்கத்தை மாத்திக்கிடுவோம். சித்ரா, நீ என்னடி மறுபடி படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இங்க கடந்து சித்ரா திருத்தணும் முழிக்குது. இனிமேல் நம்ம இங்க கூடி படிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா யோசிக்கவும், ஆமா பெரியப்பா, நானும் படிக்க போறேன். ஏன் எனக்கும் படிச்சு பெரிய ஆள் ஆகும்னு ஆசை இருக்காதான் என்ன? எத்தனை நாளைக்கு இந்த 4 சவத்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நானும் வெளியே போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்பதான் பார்த்தா ராஜாங்கத்துக்கு கட்சி தலைவர்கிட்ட இருந்து போன் வருது. ராஜாங்கம், உங்க சின்ன மருமக தமிழ்ச்செல்வி பெரிய சாதனையே பண்ணியிருக்காங்களே. அவங்களுடைய லட்சியமான டாக்டருக்கு படிக்க வைக்கிறத நீங்க தான் கண்டிப்பா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்சி தலைவர் சொல்லவும் ராஜாங்கத்தால எதுவுமே பேச முடியல. ராஜாங்கத்துக்கு தமிழ்ச்செல்வியை படிக்க வைக்கவும் முடியல, படிக்க வைக்காம இருக்கவும் முடியல. என்ன பண்றதுனே தெரியாம சரிங்க தலைவரேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போனையும் வச்சுறாரு. என்னமாமா, யார் போன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும் கட்சி தலைவர் தான் போன் பண்ணாரு. தமிழ்ச்செல்விய அவர் டாக்டருக்கு படிக்க வைக்க சொல்லியிருக்காரு. கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்க முடியும். அம்மாடி தமிழ்ச்செல்வி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. என்ன மாமா, நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்ப என் வார்த்தைக்கு என்ன மாமா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பத்தா இங்க பாருடி, ஓ வார்த்தைக்கு மரியாதை இருக்கு இல்ல அப்படின்றது இப்ப பிரச்சனை கிடையாது. தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கணும்னு விருப்பப்படுறா, அதை அவ லட்சியமா நினைக்கிறா. 12ஆம் கிளாஸ்லயும் நல்ல மார்க் எடுத்தா, நுழைவுத் தேர்வுலயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா. அதனால அவளை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறேன். வீட்டுல இருக்கிறவங்களும் அதைத்தான் விருப்பப்படுறாங்க. ராஜாங்கத்துக்கு ஒரு பக்கம் விருப்பம் இருக்கத்தான் செய்து. கட்சி தலைவர் சொன்னதுனால ராஜாங்கம் இப்ப படிக்க வைக்க போறேன். கட்சி தலைவர் சொன்னதை ராஜாங்கம் கேட்டு நடந்துதான் ஆகணும். அப்படி ராஜாங்கம் ஒருவேளை கேட்காம மறுப்பு தெரிவிச்சா ராஜாங்கத்தோட அரசியல் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க.